அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் டாக்டர் பிரணேஷ் பேசுகிறேங்க. இன்றைக்கி ஒரு சின்ன பதிவு. ஆக்சுவலாக ஒரு ஏடிஹெச்டி பற்றி ரொம்ப நாளாக பதிவு போடணும்னு நினச்சிட்டு இருந்தது. இன்றைக்கி தான் அதுக்கு ஒரு டைம் கிடச்சிது. ஏடிஹெச்டிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அதாவது குழந்தை வளர்ச்சியில் நம்ம எப்படி இந்த மூளை திறமையை பற்றியெல்லாம் நம்ம அடிக்கடி அனலைஸ் பண்ணுறோமோ, இந்த ஏடிஹெச்டி விஷயம் ரொம்ப அடிக்கடி காமனாக பார்ப்போம். அது என்ன ஏடிஹெச்டின்னு சொல்கிறீங்களா? அந்த பேர்லேயே பார்த்தீங்கன்னா அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி சிண்ட்ரோம். பேர்லேயே இருக்குல்ல, ஹைப்பர் ஆக்டிவிட்டிங்கிறது துருதுருன்னு இருக்கிறது. ரொம்ப துருதுருப்பாக இருப்பாங்க, ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க. அவங்களால ஒரு இடத்துல அமைதியாக உட்கார முடியாது, ஒரு இடத்துல லைனில் நிற்க முடியாது. ஏதோ ஒரு விஷயம் டேர்ன் லைனில் வாங்கன்னு சொன்னால் அவங்க தே கேனாட் வெயிட். அதாவது தே லேக் பேஷன்ஸ், அதாவது பொறுமை அவங்களுக்கு சுத்தமாகவே இருக்காது. ஹைப்பர் ஆக்டிவிட்டி. அட்டென்ஷன் டெஃபிசிட்ங்கிறது அட்டென்ஷனே அவங்களால கவனிக்க முடியாது, கவனக்குறைபாடு இருக்கும். கிளாஸில் உட்காந்து கவனிக்க சொன்னோம்னா அவங்களுக்கு ஒரு எல்லா குழந்தைங்களும் ஒரு 20 நிமிஷம் நல்லா கவனிக்கிறாங்கன்னா இந்த குழந்தைங்களால ஒரு 2 to 5 minutes கவனிச்சாவே பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா அட்டென்ஷன் டெஃபிசிட் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைலி டிஸ்ட்ராக்டிபிளாக இருப்பாங்க. அதாவது பக்கத்தில் இருக்கிற குழந்தைகளை நோண்டிகிட்டே இருக்கிறது, அவங்களோட திங்ஸ் எடுத்துக்கிறது, அது மாதிரி ரொம்ப டிஸ்ட்ராக்டிவாக பண்ணி ரொம்ப ஒரு சின்ன சின்ன நியூசன்ஸ் க்ரியேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரப்டிவாக இருப்பாங்க. டிஸ்ட்ராக்டிபிள் ஆஸ் வெல் அஸ் டிஸ்ட்ரப்டிவ். ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எடுத்து எல்லா திங்ஸும் எடுத்து வீசுறது, ஸ்கூலில் இருந்து வந்தோம்னா வீட்டில் எல்லா திங்ஸும் எடுத்து வீசுறது, ஸ்கூல் கிளாஸ் ரூமில் வந்து எல்லா திங்ஸும் எடுத்து ஒவ்வொரு பக்கம் வச்சு கிளாஸ் ரூமாகவே ஒரு குழப்பம் பண்ணி வச்சுருது. ஈவன் நம்ம குழந்தைங்க கன்சல்டேஷன்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டெத்தை எடுத்து கீழே போட்டுருவாங்க, பிபி அப்பாரட்டஸ் எடுத்து கீழே போட்டுருவாங்க, புக் எடுத்து எந்த பக்கம் தள்ளி வச்சுருவாங்க, பேனாவை எடுத்துக்குவாங்க, ஃபோன் எடுத்துக்குவாங்க. அது மாதிரி ரொம்ப ஒரு ரணகணம் பண்ணிட்டு போயிடுவாங்க. அது ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னா இந்த நோயோட தன்மை அப்படி இருக்கும். அந்த குழந்தைகளுக்கு வந்து ஹைலி டிஸ்ட்ரக்டிவ் as well as distractible, as well as they lack attention, as well as they will have hyperactivity. இதெல்லாம் தான் முக்கியமான காம்பனன்ட்ஸுங்க. இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாமே எல்லா பக்கமும் இருக்குமானா எல்லா இடத்துலையும் இருக்காது. பட் முக்கியமாக 3 பிளேசஸில் 2 செட்டிங்ஸ் இருந்தால் கூட we will label as ADHD. ஃபார் எக்ஸாம்பிள், வீட்டில் இருக்குதான்னு பார்க்கணும், இன்னொன்று ஸ்கூல் கோயிங் இடத்துல இருக்குதான்னு பார்க்கணும், அப்புறம் வீடு ஸ்கூல் இல்லாமல் வேறு காமன் பிளேஸில் 3rd person பிளேஸில் அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறான்னு பார்க்கணும். இந்த 3 செட்டிங்ஸில் 2 செட்டிங்ஸில் இருந்தால் கூட we will label as ADHD. பட் இந்த ADHD குழந்தைங்களுக்கு ட்ரீட் பண்ணாமல் விட்டால் என்ன ஆகும்னா, ஃப்யூச்சரில் ஒரு 18 வயசு 20 வயசு ஆகும்போது அந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த ரேஷ் டிரைவிங்கில் ஒரு பயமே இல்லாமல் இருக்கிறது. இளங்கன்று பயமறியாதுன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தையும் எதையும் கோரலேட் பண்ணக்கூடாது. இளங்கன்று பயமறியாதுன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு ஒரு மைல்டாக பயம் இல்லாமல் இருக்கிறது வேற, இவங்களுக்கு எக்ஸ்ட்ரீமாக பயமே இருக்காது. ரொம்ப ரேஷாக ட்ரைவ் பண்ணுவாங்க. ஒரு இடத்துல போனால் சின்ன சின்ன விஷயத்துக்கு யாராவது ஒருத்தர் சண்டை போட்டு அடிச்சுட்டு வந்துடுவாங்க. தே வில் லேண்ட் அப் இன் லாட் ஆஃப் பிக் குவாரல்ஸ் எல்லாம், கான்ஃப்ளிக்ட் இல்லைன்னா ஃபிசிக்கல் கான்ஃப்ளிக்ட் கூட தே வில் லேண்ட் அப். இது மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கு டெசிஷன் மேக் பண்ணுறதுல பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி ஒரு இடத்துல நிலைத்திருக்கு அவங்களால வேலை செய்ய முடியாது. இது மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும். சரி சார், அப்போ சின்ன வயசில் ட்ரீட் பண்ணிக்கிறது நல்லதானா? கண்டிப்பாக சின்ன வயசுலேயே ட்ரீட் பண்ணிக்கிறது நல்லது. அதுவும் ஏன்னா சின்ன வயசில் நம்ம ட்ரீட் பண்ணாம விட்டோம்னா அந்த ஒழுங்காக அகடமிக்ஸில் ஒழுங்காக கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க, அப்புறம் படிப்பில் ரொம்ப லேக் ஆகிடும். சார், இது மாதிரி இருக்கிற குழந்தைங்க மூளை திறமை குறைபாடு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட்லி 90% ADHD இருக்கிற குழந்தைங்களுக்கு மூளை திறமை குறைபாடு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் ஒரு 10% சம்டைம் வந்து மூளை திறமை குறைபாடு இருக்கிற குழந்தைங்களுக்கு ADHD இருக்கலாம். அதில் ஒரு சின்ன மைனர் பர்சன்டேஜ் வந்து அந்த 2 பிரச்சனையும் இருக்கிற குழந்தைகள் இருக்காங்க. பட் மோஸ்ட்லி ADHD குழந்தைங்க ஹை ஃபங்க்ஷனிங் ஐக்யூவோட இருப்பாங்க. அதாவது நல்ல ஐக்யூ திறமை நல்லா இருக்கும், மூளை திறமை நல்லா இருக்கும். பட் இந்த துருதுருப்பாக இருக்கிறது அட்டென்ஷன் டெஃபிசிட் மட்டும்தான் பிரச்சனையாக இருக்கும். அதனால அட்டென்ஷன் டெஃபிசிட்டையும் ஹைப்பர் ஆக்டிவிட்டியும் நம்ம அட்ரஸ் பண்ணி ட்ரீட் பண்ணோம்னா கண்டிப்பாக அந்த குழந்தைங்களும் நல்லா படிக்கிற குழந்தைகளாக மாறுவாங்க. இது மாதிரி குழந்தைகள் நல்லா படிக்கிறது மட்டும் கிடையாது, தே வில் பி ஹைலி எஃபிஷியன்ட் இன் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் ஆல்சோ. ஸ்போர்ட்ஸில் சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்லேயே தே வில் பி ஹைலி டேலண்டட். பட் என்ன விஷயம்னா, அந்த அட்டென்ஷன் டெஃபிசிட்டும் ஹைப்பர் ஆக்டிவிட்டி நம்ம கொஞ்சம் அட்ரஸ் பண்ணி அவங்கள ஒரு கட்டுக்கோப்பாக கொண்டு போகணும். எப்படி நல்ல குதிரை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுற குதிரைக்கு வந்து நம்ம எப்படி ஒரு சிறந்த கடிவாளம் போட்டால் நல்லா இருக்குமோ, அதே மாதிரி இந்த குழந்தைங்களுக்கு நல்ல கடிவாளம் போட்டு கரெக்டாக கொண்டு போனோம்னா தே வில் பிகம் மோர் கிரேட் அச்சீவர்ஸ். நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால், மைக்கேல் ஃபிலிப்ஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு ஃபேமஸ் US அத்லெட். நிறையா ஒலிம்பிக்கில் நிறையா ரெக்கார்டு கோல்டு மெடல்ஸ் வாங்கியிருக்கிறாரு. அவருக்கு சின்ன வயசில் ADHD இருந்த மாதிரியான நிறையா விஷயங்கள் வந்து நீங்கள் நெட்டில் நீங்கள் படிக்கலாம். அது மாதிரி இருந்தவங்க எப்படி இந்த அளவுக்கு அச்சீவ் பண்ண முடிஞ்சதுன்னா ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு அந்த அட்டென்ஷன் இம்ப்ரூவ் பண்ணுறக்கும் ஹைப்பர் ஆக்டிவிட்டி குறைக்கிறதுக்காக ஒரு பிஹேவியர் ஸ்ட்ராட்டஜியை தான் ஸ்விம்மிங் கூப்பிட்டு போனாங்க. கடைசியில் பார்த்தா அதே வந்து அவரோட கரியராகவும் பேஷனாகவும் மாறி அதில் பல அச்சீவ்மெண்ட் பண்ணி பல ஒலிம்பிக் மெடல் வாங்கினார். அதனால ADHD இருந்துச்சுன்னா அதுக்காக உடனே இந்த குழந்தை எதுவுமே பண்ண முடியாதுன்னு அர்த்தம் கிடையாது. தே மை
பி வெரி டேலண்டட் இன் சம் ஆஸ்பெக்ட்ஸ். அது அகடமிக்லாம் இருக்கலாம், ஸ்போர்ட்ஸாகவும் இருக்கலாம், இல்லை சோஷியல் கல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸாக இருக்கலாம். எதில் ரொம்ப டேலண்டாக இருக்கான்னு நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி அதை நம்ம கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி அவங்க ட்ரெயின் பண்ணோம்னா தே வில் பி கிரேட் அச்சீவர்ஸ். அதனால் இது மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு சைக்கலாஜிக்கல் ஹெல்ப் தேவைப்படும். சைக்காட்ரிஸ்ட்டை நீங்கள் கரெக்டாக மீட் பண்ணி அவங்களை டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா தே வில் கிவ் அ குட் கைடன்ஸ். அதனால இதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த காலகட்டத்தில் ஈவன் மெடிக்கேஷன் தேவைப்பட்டாலும் நல்ல சேஃப்டியான மெடிக்கேஷன் குழந்தைகளுக்கு இருக்குது. அது பண்ணும்போது அந்த துருதுருப்பு, முக்கியமாக ஹைப்பர் ஆக்டிவிட்டியும் அட்டென்ஷன் டெபிசிட்டை குறைக்கும் போது, இந்த அட்டென்ஷன் டெபிசிட் குறைஞ்சாலும் ஹைப்பர் ஆக்டிவிட்டி குறைஞ்சாலும் இந்த நார்மல் குழந்தைங்க மாதிரி அவங்களும் பிஹேவ் பண்ணுவாங்க. தே வில் ஹேவ் குட் அகடமிக் ப்ராஸ்பெக்ட்ஸ் ஆல்சோ as well as good sports and cultural prospects also. So just if you come across some children with ADHD, kindly go to the psychiatrist and get help. They will guide you better than anyone else. Thank you.